நம்ம ஸ்டைல்ல அடிவயத்துல ஒரு குத்து விட்டதோ எதி கலங்கி போய் எல்லா விஷயமும் தன்னால வெளியே வந்து விழுந்துருச்சு இல்ல. உண்மையை சொல்லடா. ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் ஒரு பாவப்பட்ட டாக்டருங்க. வலது பக்கம் வந்து நின்றா. ஐயா என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க 300 மாட்டை ஊசி போட்டு கொண்டது நான் தாங்க ஐயா. நானா இதை செய்யலங்க, அந்த சாமி கண்ணு சொல்லிதாங்க நான் செஞ்சேன், என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னடா இது? பெல்லாரி ராஜா. பெல்லாரி ராஜா தெரியாது. நான் ஓவரா லுக் விடுற. நான் சீன் காட்டி நீ பாத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். டாய் நான் டாய் நீலுது கேட்டது அடி, அப்பாலைக்கு தான் பேச்சு. டாடா செஞ்சது தப்பு, இனிமேல் நான் உடம்புக்கு வர மாட்டேன். வரத்துக்கு உன்னை நீ உசோட விட்டு வச்ச நடம் அவனை சாமி பண்ண. 6 எருமிங்க 3 கண்ணுக்குட்டிங்களை வச்சு மாதவத்துல வியாபாரம் தொடங்கினவ நான். இன்னைக்கு 6 லோடு இல்ல 6000 லோடு என்கிட்ட வியாபாரம் இருக்குது. நம்மளாண்ட இந்த ஆற்ற வேலை வச்சுக்கிட்டு அவனை டாப் எகிரிடும். என்னடா நினைச்சுக்கிற நீ? செக் போஸ்ட் டாக்டருக்கு துட்டு கொடுத்து கரெக்ட் பண்ணி மாடுங்களுக்கு விஷ ஊசி போட்டு சாவடிச்சிட்டேன்னா நான் பொட்டி படிக்க தூக்கி நான் அப்பீட் ஆயிடுவேனா? சரியான சாவுகிறாகிடா நீ. இத்தனை நாளா நம்மளாண்ட வாலாட்டின பசங்க எல்லாரையும் என் இடத்துக்கே வர வச்சு என் காலடியில உழ வச்சு அவங்க கால எலும்பு வச்சு சூப்பு குட்டு அனுப்பதாண்டா இந்த பெல்லரி ராஜா ஸ்டைல. எப்ப நீ உன் இடத்துக்கு என்ன வர வச்சிட்டியோ இன்னில இருந்து இந்த இடமும் இங்க இருக்கிற எதுவும் உனக்கு சொந்தம் இல்லடா. ராஜகண்ண இவன் சொத்து பத்தலம் ஏதி வாங்கினா இவனை கண்காணாத இடத்துக்கு தட்டி விட்டுரு. இன்னொரு தபா இந்த ஊர்ல உன்னை பார்த்த கல்ல தூக்கி தலையில போட்டு சாவடிச்சிட. போட 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 போட. என்ன சார், என்ன பிரச்சனை? ஒன்னல் அவரை வீட்டுக்கு போறதுக்காக வாரண்டோட வந்திருக்கேன். எங்கடா அந்த போலீஸ் ஜீப்ல யாராவது போக்கிரி ராஜா? அவர் இங்க இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். சார் உள்ள யாரும் இல்ல சார். எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அவனே வருவான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. வர வைக்கிறேன். என்னடா முறைக்கிறேன்? யாரா வண்டியில? சார் வேணா. நீ போலீஸ்காரனுக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்குறியா? இங்கிலீஷ் ஸ்டைல்லயே உன்னை மிதிக்கிறேன். உங்க ஆளுக்கு நல்லா தெரியும்டா.
இந்த விக்ரம மேல கை வச்சா 1க்கு 10 திரும்ப வரணும். அவன் வருவான். வர வைக்கிறேன்டா. பணத்தை பார்க்கறதுக்காகவாவது வந்துதான் ஆகணும். கட்ட கேட்டுடுச்சு. இனி இங்க நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் வேடிக்கை பாக்குறவன் தான். அப்ப சீனு காட்டுங்க, நான் கைத்தடி ரசிக்கிறேன். மல்லாக்க வந்துட்ட, உன் பலம் அவ்வளவுதானா? அண்ணா, டோன்ட் வரி, ஐ வில் மேனேஜ் இட். உன்னை சண்டை போட சொன்னேனா இல்ல அசிங்கமா பேச சொன்னேனா? பையன் ஆரம்பத்துல மெர்சனாலும் இழிச்சு காய போடாம விட மாட்டான். தண்ணி கொடுத்தாலும் அடிக்கினாலும் சண்டை பார்த்து ஜோரா தான் இருக்குது. சொன்னாலும் அறிவே கிடையாது. ஸ்டேஷன்ல உன்னை கவுத்து போட்டு வெடி வெடி அடிச்சார்ல, அப்புறம் நீ என்ன அவசரம் காட்டுற? மெதுவா மெதுவா. என்ன மாங்கான்னு நினைச்சீனியா? எவன்டா உன்னை இங்க அனுப்புனது? சொல்லலன்னா உன் சங்க அறுத்துவேன். சொல்றா சொல்றேன்னு. செல்வரத்ன முதலாளி தான். செஞ்சது நீ. செய்ய சொன்னது யாரு? சொல்ல.
சைமன் சைமன் நாடார். நல்லா இருக்கு. இந்த நாடார பத்தின விசாரணை கொழுந்து விட்டு எரியுது. அதான் விஷுவல் இம்பாக்ட். கடன் வாங்கணும்னு அதை கொடுத்து மீட்டவனும் இப்போ ஒன்னா கை கோத்துக்கிட்டானுங்க. அதனால அந்த குடும்பத்துக்கு நான் தான் நான் சார் ஜெர்மன் விமான நிலையத்துல காலடி வச்சது இந்த கோடீஸ்வரன் அவங்க வரவேற்கும் போது நான் எதிர்பார்க்கிற ஒரு ரோமிங் கார் உங்ககிட்ட இருந்து அந்த செல்வரத்னத்தோட சடலத்துக்கும் மலர் வளையம் வச்சிட்ட சந்தோஷத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தணும். நீ மலர் வளையம் வைக்க தவறிட்ட என்ன தேடி அவன் வருவான். நான் எந்த கடலுக்கடியில எந்த கோட்டையில இருந்தாலும் சரி என்ன தேடி அவன் வருவான். வருவண்டா. நீ எந்த கடலுக்கடியில இருந்தாலும் நான் வருவேன். வந்துட்டேன். என்னைக்கு நான் உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே நீ ஒரு ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும். நானும் இவ்வளவு நாள் ஃப்ராடா வாழ்ந்ததுனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட எனக்கே நீ வெச்சடா பெருமாள் ரூபத்துல ஆப்பு. அதனால எனக்கும் உனக்கு உள்ள கொடுக்கல் வாங்கல இங்கேயே வச்சு தீத்து போ. அப்புறம் எங்க வேணா போ. என்ன செல்வா, என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சும் தில்ல என்ன தேடி என் இடத்துக்கே வந்திருக்க? வருவண்டா. நான் செத்தாலும் இங்க தனியா சாக மாட்டேன். உன்னை யமலோகத்துக்கு அனுப்பிட்டு தான் சாவேன். ஆம்பளையா இருந்தா ஒண்டி கொண்டு வாடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா என் கூட மோதி பாடுறா. அவனை விடுங்கடா. நீ மலர் வளையவக்க தேடி போக வேண்டாம். அவனே வந்துட்டான். இங்கே வச்சிரு.
அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லி பார்த்தேன், என்னாண்ட வச்சுக்கினா உனக்கு தான் ஆபத்துன்னு. அப்பவும் நீ அணுகுன மாதிரி தெரியல. ஊருக்கே நல்லது செஞ்சு உத்தமரா வாழ்ந்தவரா என் அப்பா. அந்த நல்ல மனுஷனை சாகடிச்சது நீதானே எனக்கு தெரியும். கக்கிட்டடா ஆளு. கோர்ட்டுக்கு வெளியே ஏற்பட்ட அவமானத்தால நெஞ்சு வெடிச்சு செத்தது என் உசுர்ரா. அவரு சாவுக்கு காரணமானவனை நான் பழி வாங்கலனா அப்புறம் இந்த மாணிக்கம் வெறும் எருமை தாண்டா. அதுவும் அடிமாட்டுக்கு கூட லாய்க்கலாத எருமை ஆயிடுவேன். அன்னைக்கு உன்னை பார்க்க சொல்லவே சொன்னேன். நான் திரும்ப வரப்ப உன் மேல போத்த கோடி துணியோட தான் வருவேன்னு. நீ ஒரு புலிங்கிறதுனால நான் கொண்டாந்துக்கிறது இங்க கோடி துணி இல்ல, பொன்னாட, சிவப்பு பொன்னாட, முத்தண்ண.